வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சோலே பட்டூரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தயிரும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ரவை தயிரில் ஊறி நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போது 10 நிமிஷம் கழித்து நாம் இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 300 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இது நல்லா பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நாம் எடுக்கிற தயிர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். தயிர் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு ஈரமான துணி போட்டு மூடிக்கலாம். அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு ஊற வச்சிடலாம். மாவு ஊறி வர்றதுக்குள்ளே நாம் சென்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை 10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய். ஏலக்காய் இப்படி லைட்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் சேர்த்தாக்கினா குழம்புக்கு ஒரு டார்க் கலர் கிடைக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் கொண்டக்கடலைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு கட்டி வச்சுருந்து அந்த துணியை இப்போ இதில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுட்டு இப்போ இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ கடலை வேகிறதுக்குள்ளே நாம் ஒரு சென்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், பாதி ஜாவித்ரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 5-6 போல் மிளகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜாதிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணுங்கிற தேவையில்லை. லைட்டாக இப்படி திருன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் மொத்தம் 6 விசில் வச்சுருந்தேன். இப்போ கடலை வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா போட்டு கட்டி வச்சுருந்து அந்த துணியை வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடலையை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு
இப்போ நாம் இது வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 3 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது வந்து தக்காளி வந்து வேகிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலையிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான வத்தல் தூள், அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சன்னா மசாலா வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடலையை வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ இது வந்து ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ கிரேவி வந்து ஓரளவுக்கு வற்றி வந்ததும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இப்போ இது வந்து மறுபடியும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நீளவாக்கில் கட் பண்ண இஞ்சி சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நாம் இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிடலாம். உருண்டைகளில் வந்து எந்தவித கிராக்கும் இருக்கக்கூடாது. நான் வந்து மொத்தம் 9 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற உருண்டை மாவு வந்து ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு வச்சுட்டு மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போது சூடான எண்ணெயில் போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து தேய்ச்சி வச்சுக்கிற மாவை போட்டுட்டு லைட்டாக அப்படி கரண்டி வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா வேணால் ஃப்ளேமை வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று நான் வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்கள், மெதுவாக ரோல் பண்ணாலே போதும். இந்த டைமில் வந்து மாவு வந்து மடங்கிடக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நாம் இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு வந்து பொங்கி வரும்போது நம்ம வந்து இப்படி எண்ணெய் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சோலே பட்டூரே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சென்னா மசாலாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சி சேர்த்தனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.